இப்போ உங்கள் நிலம் வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாகவே கவரப்பட்டிருக்கு. அதாவது ரெசிடென்ஷியல் யூசேஜ். நீங்கள் ரெசிடென்ஷியல் யூசேஜில் முழுமை திட்டத்தில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளுக்கு நீங்கள் அனுமதி கோரலாம் அப்படிங்கிறத இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அனைத்து விதமான குடியிருப்பு கட்டடங்கள், தனி வீடுகள், இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகள், இல்லை அடுக்குமாடி ஹைரேஸ் பில்டிங்ஸு, மற்ற மனைப்பிரிவுகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுமதி கோரலாம். ரெண்டாவது, தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி, இதுக்கு நீங்கள் அனுமதி கோரலாம். குடியிருப்பு பகுதியாக இருந்தால் எஜுகேஷன் யூசேஜை மாற்றினதுக்கு அப்புறம் தான் அனுமதி பெறணும் கிடையாது. தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, உயர்நிலை பள்ளி ஆகியவற்றுக்கு நீங்கள் அனுமதி கோரலாம். குடிசை தொழில் நிறுவனங்கள் 5 HP மிகாமல் இருக்கப்பட வேண்டும், அதுக்கு நீங்கள் அனுமதி கோரலாம். பெண்கள் விடுதி மற்றும் முதியோர் இல்லம் ஆகியவற்றுக்கு நீங்கள் குடியிருப்பு உபயோக பகுதியில் அனுமதி கோரலாம். ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் ஆஃபீஸ், இதுக்கு நீங்கள் குடியிருப்பு உபயோக பகுதியில் அனுமதி கோரலாம். ஸ்விம்மிங் பூல், திரையரங்குகள் ஆகியவற்றுக்கு குடியிருப்பு உபயோக பகுதியில் அனுமதி கோரலாம். ஆனால் அதுக்குரிய அணுகுசாலை நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதில் திரையரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் அகல அணுகுசாலை திரையரங்குக்கு இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் குடியிருப்பு உபயோக பகுதியில் ஸ்விம்மிங் பூல், திரையரங்குகளுக்கெல்லாம் அனுமதி கோரலாம். இந்த மாதிரி குடியிருப்பு உபயோக பகுதிகளுக்கு மேற்காணும் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் விண்ணப்பம் அளித்து அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் நிலம், உங்கள் அனுமதி.